वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणम्बुदाग्र्यं नारायणादितुर्यकृभाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः. நமஸ்தபாயை. இன்றைய தினம் மேதா பூர்வ பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 1ல் இருந்துருக்கோம். லெவல் 3 சோஃபார் இது வரைக்கும் நம்ம 2 லெவலை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். முதல்ல ஸ்ரத்தா பூர்வ பாகத்தில் சம்ஸ்கிருத பிரவேசான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை பார்த்து முடிச்சிருந்தோம். ஸ்ரத்தா உத்தர பாகத்தில் ரகுவம்சத்தினுடைய பிரதம சர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாம் தெரிஞ்சிடும். அதை தொடர்ந்து மேதா பூர்வ பாகம்னு சொல்லக்கூடிய லெவல் 3ல் இருந்துருக்கும். இந்த லெவலில் நாம் சம்ஸ்கிருத சுபாஷிதம் மற்றும் பேசிக் சந்தி, சம்ஸ்கிருத பாரதி அவ சந்திஹி அப்படிங்கிற ஒரு புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கா. ரொம்ப குட்டியான கிரந்தம் தான், நியர்லி ஒரு 50 பேஜஸ் இருக்கும் அந்த புக்கில். அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நாம் இந்த லெவல் 3ல் பார்த்து தெரிஞ்சுக்க இருக்கோம். அதனால தான் அதுக்கு சந்திஹி அப்படிங்கிற அந்த பேரை நம்ம கொடுத்துருக்கோம். இதில் நாம் தெரிஞ்சுக்க போகிறது வியாக்கரணத்தில் இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத வியாக்கரணத்தில் இருக்கக்கூடிய சந்திஹி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னாடி இப்போ நம்ம எந்த லெவலில் இருந்துருக்கோம்? சம்ஸ்கிருதத்தை எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் நம்மளால் முடியும் அப்படிங்கிற அந்த ஸ்திதியில் இருந்துருக்கோம். இந்த நிலைமை அப்படியே நம்ம தொடர்ச்சியாக கொண்டு போனோம்னாக்கா டே 1லேருந்து நம்ம எஃபெக்டிவாக படிக்க ஆரம்பிக்கணும். என்ன பண்ணணும்னாக்கா ஸ்ரத்தையா ஒரு கிளாஸ் விடாமல் எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணணும். நம்பர் 1. ஒரு வகுப்பு முடிஞ்ச உடனே அன்றைய தினத்திற்கான ஹோம்ஒர்க்கை அப்பப்போவே எழுதி முடிச்சிடணும். அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நாம் கண்டினியூட்டியாக பண்ணணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் சங்கல்பம் பண்ணிக்கணும். அப்போ தான் மேற்கொண்டு நம்ம இன்னும் நம்மளை திருடம் பண்ண முடியும் இல்லையா? பாருங்க, நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த லெவல் 3ல் சம்ஸ்கிருத சுபாஷிதம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி சந்திஹி அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல சம்ஸ்கிருத சுபாஷிதத்தோட இந்த வகுப்பை நாம் தொடங்கலாம். பாருங்க, என்ன ஸ்லோகம்? மனஸ்யேகம் வச்சஸ்யேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம் மனஸ்யன்யது வச்சஸ்யன்யது கர்மண்யன்யது துராத்மனாம் அப்படிங்கிறது நீதி சாஸ்திரத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்லோகம். நீதி சாஸ்திரம் அப்படிங்கிறது எல்லா சாஸ்திரத்தோடையும் தொடர்புடைய ஒரு சாஸ்திரம் நீதி சாஸ்திரம் இல்லையா? நம்ம எந்த சாஸ்திரம் வாசிச்சாலும் அந்த எல்லா சாஸ்திரங்களும் நமக்கு என்னத்தை சொல்லி கொடுக்கறது அப்படின்னாக்கா தர்ம அர்த்த காம மோட்சம், இந்த புருஷார்த்த சதுஷ்டயங்களை தான் சொல்லி கொடுக்கறது. அந்த விஷயத்தை நமக்கு போதிக்கக்கூடிய நீதி சாஸ்திரம் அப்படிங்கிற கிரந்தமானது எல்லா சாஸ்திரத்தோடையும் தொடர்புடையதாக இருந்துருக்கு, சம்பந்தமுடையதாக இருந்துருக்கு, நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கறது. அதனால இந்த சுபாஷித ஸ்லோகங்களே நாம தொடர்ந்து நன்னா அபியாசம் பண்ணணும். என்ன ஸ்லோகம் பாருங்க? மனஸ்யேகம் வச்சஸ்யேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம் மனஸ்யன்யது வச்சஸ்யன்யது கர்மண்யன்யது துராத்மனாம். பாருங்கோ, நம்ம என்ன மனசுல நினைக்கிறோமோ அதுதான் வாயால சொல்லணும். வாயால என்ன சொல்றோமோ அதுதான் கர்மாவிலும் இருக்கணும். இதுதான் மகாத்மாக்களுடைய உயர்ந்ததான தர்மம். மகாத்மனாம் யாரு? சாதுக்கள். சாதுனாம் ஏகரூபதா. இந்த சாது புருஷாலாம் இருக்கா இல்லையா, அவ மனசுல ஒன்று நினைச்சுட்டு வார்த்தையில ஒன்று சொல்லிட்டு செயல்ல ஒன்று பண்ண மாட்டா. அவ செயல்பாடு எப்படி இருக்கும்? மனஸ் ஏகம், மனசுல என்ன நினைக்கிறாளோ அந்த சிந்தனை தான். வச்சஸ் ஏகம், அவ பேசக்கூடிய சொற்கள்லையும் இருக்கும். அவ மனசுலையும் வார்த்தையிலையும் என்ன சொல்றாளோ என்ன நினைக்கிறாளோ அதையே தான் கர்மாவாகவும் செயல்படுத்துவா இல்லையா?
அவ யாரு அப்படின்னாக்கா மகாத்மனாம், அவளுக்கு உண்டான லட்சணம் அது. மகாத்மாக்கள் இல்லையா, சாதுக்கள், சாது ஜனாகா, சஜ்ஜனாகா அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் இல்லையா. அவளுடைய சுபாவம் எப்படி இருக்கும்னாக்கா மனசேகம், வச்சஸ்யேகம், கர்மண்யேகம், மகாத்மனாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் துராத்மனாம். அவளுக்கு எப்படி இருக்கும்? மனசன்யத்து, வச்சஸ் அந்யத்து, கர்மாணி அந்யத்து. அவ மனசுல ஏதோ ஒன்று நினைப்பா, வார்த்தையில சொல்லும் பொழுது மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லவே மாட்டா. என்ன சொல்றாலோ அதை செயல்ல செய்யவே மாட்டா. அவ யாரு அப்படின்னாக்கா துராத்மாக்கள், அசாது புருஷாக. அவெல்லாம் சஜ்ஜனாக கிடையாது, அசஜ்ஜனாக. இப்படியாக இந்த நீதி சாஸ்திரமான என்ன சொல்றது நமக்குனாக்கா, நம்ம என்ன மனசுல நினைக்கிறோமோ அதை தான் வாச்சா சொல்லணும். என்ன மனசா வாச்சா சொல்றோமோ அதுதான் கர்மாவா செய்யணும். அதுதான் நல்லது, அதுதான் வசத்தியான தர்மம் அப்படிங்கிறத இந்த நீதி சாஸ்திர ஸ்லோகமானது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மனசேகம், வச்சஸ்யேகம், கர்மண்யேகம், மகாத்மனாம். மனசன்யது, வச்சஸ்யன்யது, கர்மண்யன்யது, துராத்மனாம் அப்படிங்கிறது நீதி சாஸ்திரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்லோகம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது சந்தி அப்படிங்கிற டாபிக் உள்ள என்ட்ராக போகிறோம். இந்த சந்தி அப்படிங்கிற சம்ஸ்கிருத பாரதியினுடைய இந்த பப்ளிகேஷன்ல இந்த சந்திஹி அப்படிங்கிற புக்கானது இருக்கு. அதை நம்ம எல்லாரும் வாங்கி வச்சுக்கணும், அந்த சந்திஹி அப்படிங்கிற புக். அந்த சந்திஹி அப்படிங்கிற புக்கில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் என்னென்ன கண்டென்ட் அதை உள்ளடக்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 விபாகமாக பிரிச்சிருக்கான். பஞ்ச விபாகம், அதாவது பிரகரணமாக கொடுத்துருக்கான். அதுக்கு என்ன பேர்? அனுக்கிரமணிக்கான்னு பேர். இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த சந்திஹி அப்படிங்கிற டெக்ஸ்டில் இந்த இண்டெக்ஸ் பேஜ்னு ஒன்று சொல்லுவா இல்லையா, அதில் என்ன இருக்கு? அனுக்கிரமணிக்கா அப்படிங்கிற சீர்ஷகத்துக்கு கீழே 5 பிரகரணங்களாக கொடுத்துருக்கான். என்னென்ன அந்த 5 பிரகரணங்கள், அதனுடைய பெயர்களை பார்க்கலாம் பாருங்க. முதல்ல அக்ஷர பிரகரணம். முதல் பிரகரணத்தில் என்ன இருக்கு? அக்ஷர பிரகரணம். நாம அக்ஷரம்னா என்ன, அது எவ்வளவு விபாகங்களாக பிரிக்கிறோம்? ஸ்வராக, அயோகவாகாக, வெஞ்சனானி, ஸ்தானானி, பிரயத்னாக ச, மாகேஸ்வராணி சூத்ராணி. இப்படியாக அக்ஷர பிரகரணம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இந்தந்த விஷயங்களா நாம படிக்க இருக்கோம். அதுக்கப்புறம் 2வது பிரகரணம் பாருங்க, சந்தி பிரகரணம். இந்த செகண்ட் பிரகரணத்தில் என்ன இருக்கு? சந்தயா அண்டு சந்தி பேதாக. சந்திஹினா நாம என்ன, அதே மாதிரி அதனுடைய டைப்ஸ் ஆஃப் சந்தி, அதை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் அப்படிங்கிறதாக இந்த 2வது பிரகரணத்தில் இந்த விஷயங்களை காமிச்சிருக்கா. அதே மாதிரி 3வது சாப்டர் மற்றும் 4வது சாப்டர்ல என்ன இருக்குன்னு பாருங்க. 3வது ஸ்வரசந்தயா. ஸ்வரசந்தினா என்ன, அதுல எத்தனை வகைகள் இருக்கு? 4வது பிரகரணத்துல வெஞ்சன சந்திஹி. வெஞ்சன சந்தினா என்ன, அதெல்லாம் படிக்க போறோம். முதல்ல தலைப்பு என்ன இருக்கு, நம்ம அந்த புஸ்தகத்துல படிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு அவுட்லுக் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. மொத்தம் 5 பிரகரணங்கள் இருக்கு அந்த புஸ்தகத்துல. முதல் பிரகரணம் என்ன இருக்கு அப்படின்னாக்கா அக்ஷர பிரகரணம். ஃபர்ஸ்ட் பிரகரணத்துல என்ன இருக்கு? அக்ஷர பிரகரணம் அப்படிங்கிறதாக இருக்கு. 2வது பிரகரணம் என்ன? சந்தி பிரகரணம் அப்படிங்கிறது 2வது பிரகரணம். 3வது ஸ்வரசந்தயா. ஸ்வரசந்தினா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கா. 4வதுல என்ன இருக்கு? வெஞ்சன சந்திஹி. வெஞ்சன சந்தினா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கா. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சந்திகள் எத்தனை வகைப்படுத்துறது. கடைசியா விசர்க சந்திஹி அப்படிங்கிறதாக 5வது பிரகரணம். இப்படியாக மொத்தம் இந்த புத்தகத்துல நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னாக்கா, இந்த சந்தி அப்படிங்கிற புத்தகத்துல 5 பிரகரணங்களை நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொன்றா அக்ஷர பிரகரணம்னா என்ன, அதுல என்னென்ன டாபிக்ஸ், சப் டாபிக்ஸ் இருக்கு. அதே மாதிரி சந்தி பிரகரணம்னா என்ன, அது கீழே என்ன சப் டாபிக்ஸ் இருக்கு. அப்புறம் ஸ்வரசந்தயா, வெஞ்சன சந்திஹி அண்டு விசர்க சந்திஹி. இப்படியாக இந்த புத்தகத்துல அனுக்கிரமணிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பிரகரணங்களை உள்ளடக்கியது இந்த சந்திஹி
அப்படின்ற சொல்லக்கூடிய சம்ஸ்கிருத பாரதியால பப்ளிகேஷன்ல அந்த புஸ்தகமானது ஒரு புஸ்தகமா இருந்துருக்கு. அந்த புத்தகத்தை தான் நாம இந்த மேதா பூர்வ பாகத்துல 3rd லெவல்ல வாசிக்க இருக்கும் இல்லையா. பாருங்க, முதல் டாபிக் என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா அக்ஷர பிரகரணம் அப்படிங்கிற டாபிக் நாம முதல்ல எடுத்துட்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்க போறோம். பாருங்க, முதல் பிரகரணத்துல என்ன இருக்கு? அக்ஷர பிரகரணம் இல்லையா. முதல்ல என்ன கொடுத்துருக்கா பாருங்க, ஸ்ரீமத் பாணினி வரருச்சி பதஞ்சலிபியோ நமஹா. அதாவது 3 பேர் முக்கியமானவா. இந்த சம்ஸ்கிருதம்னு எடுத்துட்டோம்னாக்கா அதுல வியாக்கரணம் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருந்துருக்கு. முகம் வியாக்கரணம் புரோக்தம். வேதத்துக்கு 6 அங்கங்கள் சொல்ற. வேதம் 4 வேதங்கள் இருக்கு இல்லையா. அந்த 4 வேதங்களுக்கு 6 அங்கங்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னாக்கா சிக்ஷா, வியாக்கரணம், நிருக்தம், ஜோதிஷம், சந்தஸ், கல்பகா. சிக்ஷா, வியாக்கரணம், நிருக்தம், ஜோதிஷம், சந்தஸ் அண்டு கல்பகான்னு சொல்லக்கூடிய 6 அங்கங்கள் வேதத்துக்கு இருக்கு. அதுல ஒரு அங்கம் வியாக்கரணம் அப்படிங்கிற. வியாக்கரணம் நாம என்ன அப்படின்னாக்கா கிராமர். எல்லா மொழிகளுக்கும் இலக்கணம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி இப்ப தமிழ்னு எடுத்தோம்னாக்கா நிறைய பேர் இருக்கா. அகத்தியர் இருக்கார், தொல்காப்பியர் இருக்கா. அந்த மாதிரி இலக்கணம் அப்படிங்கிற பகுதிக்கு நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா இல்லையா. அந்த மாதிரி சம்ஸ்கிருத இலக்கணம்னா என்ன பேரு? வியாக்கரணம்னு பேரு. அதுல முக்கியமான 3 நபர்களை குறிப்பிடுறா. பாணினி, வரருச்சி, பதஞ்சலி அப்படிங்கிற 3 முனிவர், முனித்ரயம். அதனால எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, முதல்ல இந்த வையாகரண சித்தாந்த கௌமுதி ஆகட்டும் அல்லது லகு சித்தாந்த கௌமுதி ஆகட்டும், எந்த கிரந்தம் படிக்கிறதா இருந்தாலும் முதல்ல முனித்ரயம் நமஸ்கிருத்திய என்னன்னாக்கா 3 முனிவர்களை நமஸ்காரம் பண்ணுவாளாம். பாணினி, பதஞ்சலி, வரருச்சி. வேற பாணினியானாக்கா சூத்திரக்காரர். நிறைய ஃபார்முலாஸ் எழுதி கொடுத்துருக்காரு. அஷ்டாத்தியாயி அப்படிங்கிற ஒரு புக்கில் 8 அத்தியாயங்கள் இருக்கு. அதுல நிறைய சூத்திரங்கள் இருக்கு. சூத்திரங்கள்லாம் ஃபார்முலாஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வாக்கியக்காரம் வரருச்சி, அப்புறம் முக்கியமான ஒரு நபர். அப்புறம் பாஷ்யக்காரம் பதஞ்சலிம். அந்த அவர் எழுதின சூத்திரங்களுக்கு இவர் பாஷ்யம் கமெண்ட்ரி எழுதியிருக்கார். அவர் யாருனாக்கா பதஞ்சலி. இப்படியாக இந்த 3 முனிவர்களை முதல்ல நமஸ்காரம் பண்ணிக்கிறான். முனித்ரயம் நமஸ்கிருத்திய பாருங்க. நமஸ்காரம் பண்ணிட்டு என்ன பண்றா, முதல்ல அக்ஷர பிரகரணம் அப்படிங்கிறதாக முதல் டாபிக் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன, இந்த சந்திஹி அப்படிங்கிற இந்த லெவல் 3ல அக்ஷர பிரகரணம் அப்படிங்கிறது முதல் டாபிக். முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அக்ஷரம் நாம கிம். அக்ஷரம் என்றால் என்ன? நக்ஷரம் அக்ஷரம், அதாவது அதற்கு அழிவே இருக்காது. எப்படின்னாக்கா முன்னெல்லாம் குருகுல சிஸ்டம்னு பழைய பద్ధதியில் பார்த்தீங்கன்னா வேதம் படிப்பா. அந்த வேதம்ன்றது ஸ்ருதின்னு பேர். காதால கேட்கறதுனால அதுக்கு ஸ்ருதி. குருமுகேன அந்த வேதத்தை சொல்லி வைப்பா. அது அந்த சாத்ராக என்ன பண்ணுவா, திரும்ப சொல்லுவா. இதே மாதிரி ஒரு 15 நாள் சொல்லி கொடுப்பா. அதுக்கப்புறம் 16வது நாள்லேருந்து அந்த வித்தியார்த்திகளே என்ன பண்ணுவா, குருமுகேன கேட்ட அந்த ஸ்ருதிகளை தானா சொல்ல ஆரம்பிச்சிருவா இல்லையா. அவ எழுதி வைக்கிறதோ இல்லை திரும்ப உட்காந்து படிக்கிறதோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏகசந்தாகிராகிலாம் பேர் அப்போ இருந்திருக்கா. ஒரே தடவை குரு சொல்லி கொடுத்தாலே அது போய் அந்த ஸ்டூடெண்டோட மனசுல போய் பதிஞ்சிருமா. அப்படிலாம் இருந்திருக்கா. நம்மளுடைய புத்தியில அவ்வளோ கூர்மையா இருந்திருக்கு. இப்பவும் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனா என்ன வித்தியாசம்னாக்கா இப்ப நமக்கு நிறைய சோம்பேறித்தனம் வந்துடுது. எதனால சோம்பேறித்தனம்னாக்கா நமக்கு புத்தகங்களா ப்ரிசர்வ் பண்ணி கொடுத்துருக்கா. புஸ்தகத்தோட மாத்திரம் ப்ரிசர்வ் பண்ணி கொடுக்கல. இன்னைக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. மொபைல்ல வச்சுக்கலாம், லேப்டாப்ல வச்சுக்கலாம், கம்ப்யூட்டர்ல வச்சுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி அந்த புஸ்தகம், அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஞானமும் என்ன பண்றது, அப்படியே அதுலேயே ப்ரிசர்வேஷனா இருந்துட்டு இருக்கே தவிர நம்ம புத்தியில நம்ம ப்ரிசர்வேஷன் பண்றது இல்லை. அதுதான் முக்கியம். வாத்தியார் சொல்லி கொடுக்கறத நாம உடனடியாக நம்ம புத்திக்கு கொண்டு போகணும். அதுதான் நல்ல ஞானம். ஆனால் இப்போ நம்ம பண்றது இல்லை. காரணம் என்னன்னாக்கா நமக்கு சோர்சஸ் இருக்கு, பேக்கப் இருக்குங்கிற அந்த ஒரு லெத்தாஜிக்கு நமக்கு இருக்கு. அது அப்பெல்லாம் கிடையாது இல்லையா. குருமுகன்னு சொல்லி கொடுப்பா, அவ சொல்லணும், திரும்ப அதை கிரகிச்சுட்டு தான் ஆணும். அப்ப எழுத்துக்கெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறமா தான் என்ன ஆகுது, எழுத்துக்கள் அப்படிங்கிற அந்த ஸ்கிரிப்டை கண்டுபிடிக்கிறா.
அதுக்குதான் அக்ஷரம் பேரு, மறையாம இருக்கும் அப்படிங்கிறதாக என்ன பண்றா, அக்ஷரம் அப்படிங்கிறது உருவாருது. அக்ஷரம்னா என்ன தெரியுமா? சிரவணேந்திரிய கிராக்கியம் அக்ஷரம். நம்ம காதால என்ன கேட்கிறோமோ அதை என்ன பண்ண முடியும், எழுத்துக்களால கொடுக்க முடியும். சிரவணேந்திர கிராக்கியம் அக்ஷரம், காதால என்ன கேட்கிறோமோ அதை அப்படியே எழுதலாம். தச்ச கண்ட தாழ்வாதி அபிகாதேன அபிவியஜதே. இப்போ ஒரு எழுத்து இருக்கு இல்லையா, அந்த வெர்பல்னு சொல்லுவான். அது எப்படி உற்பத்தி ஆறுது அப்படின்னாக்கா, நம்ம நாபிக் கமலத்திலே இருந்து அந்த சப்தமானது புறப்படுறது. அப்படி வெளியில வரும்பொழுது இந்த முகம் இருக்கு இல்லையா, கண்டகான்னு பேரு, கழுத்து, கழுத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய முகம் எல்லாம் இருக்கு பாருங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா மூர்த்னா, தந்தாக, ஜிக்வாக, நம்முடைய தாடை, உதடு, பற்கள், நாசிகா, மூக்கு, ஓஷ்டகா, எல்லாமே இது என்ன பண்றது அப்படின்னாக்கா, அந்த நாபிக் கமலத்திலேருந்து வரக்கூடிய எழுத்துக்களை எந்தெந்த பகுதியினால நாம உச்சாரணம் பண்றோமோ அதற்கு என்ன பேருனாக்கா, கண்ட தாழ்வாதி அபிகாதேன அபிவியஜதே. வெளியில வரும்பொழுது அந்தந்த பகுதியினுடைய சப்போர்ட் அதை வாங்கிட்டு தான் அது வெளியில துவனியா வெளியில வருது, ஸ்புரிக்கும். அதுக்கு பேர் தான் அக்ஷரம்னு பேரு இல்லையா. அக்ஷர செய்வ நாமாந்தரம், அந்த அக்ஷரத்துக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா, வர்ணஹா. நம்ம சொல்றோம் இல்லையா, ஸ்வராட்சரான்னு சொல்லலாம், ஸ்வர வர்ணஹானாலும் சொல்லலாம், வெஞ்சனாட்சராணின்னு சொல்லலாம், வெஞ்சன வர்ணஹானாலும் சொல்லலாம், சம்யுக்தாட்சராணின்னு சொல்லலாம், சம்யுக்த வர்ணஹானாலும் சொல்லலாம். அப்போ அக்ஷரம்னாலும் வர்ணஹானாலும் சம்ஸ்கிருதத்துல எதை குறிக்கும், எழுத்துக்களை குறிக்கும். அதுதான் அக்ஷரம். அதுக்கு ஒரு வரி வடிவம் கொடுக்குறோம் பாருங்க இல்லையா, அதுதான் எனது அக்ஷரம்னு பேர். சரி, சம்ஸ்கிருதத்துல எவ்வளவு அக்ஷரான்னு இருக்குனாக்கா, நவபஞ்சாசத்து. நவபஞ்சாசத்து அப்படின்னா 51, சாரி 59, 59. நவபஞ்சாசத்துனா எவ்வளோ, 59, 59 எழுத்துக்கள் இருக்கா. அது எப்படி கிளாசிபிகேஷன் பண்றா பாருங்க. முதல்ல ஸ்வராஹா, ஸ்வரங்களை நாம் எப்படி கத்துட்டோம், அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு லு ஏ ஐ ஓ ஔ அம் அஹான்னு பார்த்தோம் இல்லையா. அதை என்ன பண்றா இவா பாருங்க, கிளாசிபிகேஷன் பண்றா. அந்த ஸ்வரங்கள் எவ்வளவு தெரியுமா, துவாவிம்சதி. நாம 22 அப்படிங்கிற, எப்படி அவ அந்த 22வா கொடுக்குறா அப்படின்னா பாருங்க, அதுக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்கா பாருங்க. ரஸ்வஹா தீர்காஹா ப்ளுதாஹா, ரஸ்வாஹா தீர்காஹா ப்ளுதாஹா. ரஸ்வம்னாக்கா ஷார்ட்டா சொல்றது, அதாவது ஏகமாத்ரா காலஹா, ஒரு கால மாத்திரை அளவை உடையது ரஸ்வஹா, ஏகமாத்ரா காலஹா ரஸ்வஹா. தீர்கஹா நாம திமாத்ரா காலஹா, இரண்டு கால அளவை உடையது தீர்கஹா. புளுத்தகான மூன்று கால அளவை, திரிமாத்ரா காலஹா. ஏகமாத்ரா காலஹன ரஸ்வஹா ஆ, திமாத்ரா காலஹன தீர்கஹா ஆ, திரிமாத்ரா காலஹா புளுத்தஹா ஆ. அது வேதத்துல தான் பிரயோகம் இருக்கு. ரஸ்வம் தீர்க்கம்ன்றது சாமானிய பிரயோகத்தில் இருக்கும், பிளுத்தகா அப்படிங்கிறது வேதத்துல பிரயோகம் பண்ணியிருப்பான். இப்படியாக ஸ்வரங்கள் அப்படிங்கிறது எத்தனை எழுத்துக்களாக பிரிக்கப்படுறது அப்படின்னாக்கா, சம்ஸ்கிருதத்துல துவாவிம்சதி. அதற்கு முன்னாடி என்ன பார்த்தோம், சம்யுக்தாட்சராணி அப்படின்னாக்கா மொத்தம் எவ்வளவு இருக்குனாக்கா, சாரி சம்ஸ்கிருதாட்சராணி மொத்தம் எத்தனை இருக்குனாக்கா நவபஞ்சாசது. சம்ஸ்கிருத மொத்தம் எழுத்துக்கள் எத்தனை, 59. அதை மறுபடியும் கிளாசிபிகேஷன் பண்ற, அந்த 59 மறுபடியும் அந்த 59 அக்ஷரங்களை மறுபடியும் என்ன பண்றா, கிளாசிபிகேஷன் பண்றா. எப்படி, ஸ்வராஹா உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்கு, துவாவிம்சதி எத்தனை இருக்கு, 22. அது எப்படி சொல்றா, ரஸ்வாஹா தீர்காஹா ப்ளுதாஹா அப்படிங்கிறது ஒரு ஏரோ மார்க் போட்டு காமிச்சு அந்த எழுத்துக்களை அழகா இங்க காண்பிச்சு கொடுத்துருக்கா பாருங்க. அதே தான் நம்ம ஏற்கனவே படிச்சது தான், ஆனா இன்னும் டீப்பா படிக்கிறோம். ரஸ்வ தீர்க்க புளுதம் சேரும் பொழுது 22 எழுத்துக்களாக மாறுது. இந்த 22 எழுத்துக்கள் தான் ஸ்வராகான்னு பேரு. அடுத்தது அயோகவாகான்னு பேரு. எத்தனை, 4. சத்வாரஹா, அதுக்கு என்ன பேரு, ஏற்கனவே நம்ம படிச்சோம் இல்லையா, அந்த ஞானம் சாமானிய ஞானம். இப்ப நீங்க படிக்கிறது கிராமர், கிராமட்டிக்கலி வையாக்கரண ரீதியா எக்ஸாக்டா நம்ம அந்த அக்ஷரங்களுடைய தன்மையை தெரிஞ்சுக்கணும்.
அதனாலதான் இதுக்கு அக்ஷர பிரகரணே தனியா கொடுத்துருக்கா. முதல்ல அக்ஷரங்கள் எத்தனை? சம்ஸ்கிருத அக்ஷராணி 59. அதை மறுபடியும் கிளாசிபிகேஷன் பண்றா. அதுல ஸ்வராகா அப்படிங்கிறது எத்தனை இருக்கு? 22, 22, துவாவிம்சதி. அடுத்தது என்ன டாபிக்? அயோகவாகாஹா அப்படிங்கிற பெயர். இதெல்லாம் கிராமட்டிக்கல் டேர்ம். அது எத்தனை? சத்வாரஹா, 4. என்னென்ன சொல்றா பாருங்க. ஆ ஆ போட்டு மேல புள்ளி வச்சா அம், ஈ போட்டு மேல புள்ளி வச்சா இம். அது அனுஸ்வாரஹான்னு பேர், ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு எழுத்து எழுதிட்டு பக்கத்துல 2 டாட் கொடுக்குறோம்னாக்கா அது பேர் என்னது? அஹா. ஈ போட்டு 2 டாட் இருந்தா இஹி. இது என்ன பேர்? இதுக்கு விசர்கஹான்னு பேரு. அடுத்தது ஜிக்வாமூலியா உபத்மானியா. அதாவது ககாரத்துக்கு முன்னாடி ஒரு அர்த்த சந்திரன், ககாரத்துக்கு முன்னாடி ஒரு அர்த்த சந்திரன், மேல கீழே அப்படி போட்டா அதுக்கு என்ன பேரு? ஜிக்வா மூலியகான்னு பேர். இதெல்லாம் கிராமட்டிக்கல் டேர்ம், அப்படியே தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு பகாரம், அந்த பகாரத்துக்கு முன்னாடி அர்த்த சந்திரன் மேல கீழே, அதுக்கும் அர்த்த சந்திரன் மேல கீழே, அதுக்கு உபத்மானியான்னு பேர். ஸோ அயோகவாகா 4. என்னென்ன அது? அனுஸ்வாரஹா, விசர்கஹா, ஜிக்வாமூலியா, உபத்மானியா அப்படிங்கிறதாக அந்த 4. அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போறோம்? வெஞ்சனானி. வெஞ்சனானினா என்ன அப்படின்னாக்கா கான்சனன்ஸ், மெய்யெழுத்துக்கள். எத்தனை? 33, 33, 33. இதுதான் போன முறையும் நம்ம பார்த்தோம். எழுத்து கத்துக்கும் போதும் என்ன பார்த்தோமோ அது மாறல. ஆனா அது என்ன பண்றா? பிரிக்கிறா, விபாகமா பிரிக்கிறா. எப்படி? வர்க்கீய வெஞ்சனானி எத்தனை? பஞ்சவிம்சதி, 25. 5 வர்க்கங்கள் இல்லையா? கவர்க்கம், சவர்க்கம், டவர்க்கம், தவர்க்கம், பவர்க்கம். ஈச் வர்க்காஸ் ஹேவிங் 5 லெட்டர்ஸ். ஆகத்திய 25 லெட்டர்ஸ். இது வர்க்கீய வெஞ்சனானி. அதையே வர்க்கீய வெஞ்சனம் சொல்றாக்கா கவர்க்கம், சவர்க்கம், டவர்க்கம், தவர்க்கம், பவர்க்கம் நம்ம ஏற்கனவே பிரிச்சோம் இல்லையா? ககாரத்தை முதல் வரிசையாக கொண்டதுனால அது கவர்க்கம். சகாரத்தை முதல் எழுத்தாக கொண்ட வரிசைன்றதுனால சவர்க்கம். அடுத்து இது தொடர்ந்து நாம் பார்க்க போறது அதனுடைய மீதி வர்க்கங்கள் என்னென்ன? க, ச 2 வர்க்கங்களாச்சா. அடுத்தது டவர்க்கம், தவர்க்கம், பவர்க்கம்னு சொல்லக்கூடிய அந்த மீதி வர்க்கங்கள் இல்லையா? என்னென்னது? ட ட ட டன தவர்கஹ. அடுத்தது த த த தன தவர்கஹ. ப ப ப ப ம பவர்கஹ. அதுல இன்னும் 25 போச்சுன்னா 33ல மீதி எத்தனை? 8. அந்த அஷ்டன்றது அவர்கீய வெஞ்சனானி. வர்க்கீய வெஞ்சனம் 25, அவர்கீய வெஞ்சனானின்றது எத்தனை? அஷ்ட, 8. என்னது? யரலவ அந்தஸ்தாஹா. யரளவாக்கு என்னன்னு பேரு? அந்தஸ்தாகான்னு பேரு. யரளவாக்கு என்ன பேரு? அந்தஸ்தாகான்னு பேரு. சஷசஹ ஊஷ்மானஹா. சஷசஹன்றது ஊஷ்மானஹான்னு பேரு. வர்க்கீய வெஞ்சனானில 25 எழுத்து, மொத்தம் 5 வர்க்கம். ஒரு வர்க்கத்துக்கும் 5 எழுத்துக்கள் சேர்த்தா 25 இல்லையா? அடுத்தது அவர்கீய வெஞ்சனானி அஷ்ட. அது என்னென்ன? யரலவ. அதுக்கு என்ன பேரு? கிராமட்டிக்கல் பேரு அந்தஸ்தாகான்னு பேரு. அந்தஸ்தாகானா யரலவ. யரலவன்றது அந்தஸ்தாகா. அப்படி புரிஞ்சுக்கணும். சஷசஹன்றது என்னது? ஊஷ்மானஹா. ஊஷ்மானஹான என்ன? சஷசஹ. அவ்வளவுதான். இதெல்லாம் கிராமட்டிக்கல் டேர்ம். என்னென்ன பெயர்களை நாம பார்த்துட்டே வரமோ அந்த பெயர்கள்லாம் நல்லா ஸ்பஷ்டமா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இனி போக போக வாசிக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப கடினமா இருக்கும். என்ன பண்ணணும்? கவனத்தோட நம்ம அதை தெரிஞ்சுட்டே வந்துட்டே இருந்தோம்னாக்கா அது கஷ்டமே கிடையாது. நம்ம புரியாம டிராவல் பண்ணவே கூடாது. பாருங்க, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னோம்? சந்திஹி அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இந்த 3rd லெவல்ல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். நிறைய சந்திகள் இருக்கு. சந்தினா என்ன? 2 எழுத்துக்கள், 2 பதங்கள் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நாம கான்ஜுகேட் பண்ண போறோம், சேர்க்க போறோம். அது கிரமமா சேர்ப்போம். எப்படி இருந்தா சேர்க்கணும், அப்படி சேர்த்தா என்ன மாதிரி அதுக்கு சந்தின்னு பேரு, அதுக்கு என்ன உதாரணம், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அக்ஷர பிரகரணத்துல அக்ஷரம் என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். ந அக்ஷரம், அக்ஷரம்.
அக்ஷரம் நாம சிரவணேந்திரிய கிராஹ்யம் அக்ஷரம். இது டெஃபினிஷன். தச்ச கண்டதால்வாதி அபிகாதேன அபிவியஞ்சதே. அந்த கழுத்துக்களுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த நாபி கமலத்திலிருந்து எழுதக்கூடிய ஓசையானது அந்தந்த அவயவங்களுடைய ஸ்பர்ஷத்தினால அது ஒரு ஒரு துவனியா வெளியில வருது இல்லையா? அந்த துவனியை நாம என்ன பண்றோம், அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்து எழுதுறோம் பாத்தீங்களா? அப்படி எழுதக்கூடிய அந்த ஸ்கிரிப்டுக்கு அக்ஷரம்னு பேர். அதுல சம்ஸ்கிருத அக்ஷராணி மொத்தம் எவ்வளோ? நவபஞ்சாசத்து, 59 எழுத்துக்கள் இருக்கு. அதை என்ன பண்றா, ஸ்வராகா அப்படிங்கிற கிரமத்துல எத்தனை பிரிக்கிறா? துவாவிம்சதி, 22. அதுக்கு அடுத்தது என்ன பண்றா? அயோகவாகான்ற ரீதியில 4. அது என்னென்ன? அனுஸ்வாரஹா, விசர்கா, ஜிக்பாமூலியா அண்டு உபத்மானியா. அடுத்தது வெஞ்சனானி அப்படிங்கிற கிரமத்துல எத்தனை எழுத்துக்களை பிரிக்கிறா? 33. அந்த 33 கூட என்ன பண்றா? 2 வகையா பிரிக்கிறா. வர்க்கீய வெஞ்சனானி, அவர்கீய வெஞ்சனானி. வர்க்கீய வெஞ்சனானி மொத்தம் எவ்வளோ? பஞ்சவிம்சதி, 25 லெட்டர்ஸ். அது என்னென்ன? கவர்க்கம், சவர்க்கம், டவர்க்கம், தவர்க்கம், பவர்க்கம். முடிஞ்சு போச்சா? அடுத்தது அவர்கீய வெஞ்சனானினா யரலவ. அதுக்கு என்ன பேரு? அந்தஸ்தாகான்னு பேரு. சஷசஹ அதுக்கு என்ன பேரு? ஊஷ்மானஹா அப்படிங்கிறதாக பேர். ஸோ இது வரைக்கும் நாம இன்றைய தினத்துல என்ன பார்க்கணுமோ அந்த பகுதியை நாம இப்போ பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ உங்ககிட்ட சொல்றது திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். இன்னைக்கு பிரதம தினம், முதல் தினம் எப்படி ஒரு 39 பேர் வந்து கிளாஸ் அன்வயிக்கிறோமோ அதே மாதிரி பிரதிதினம்னா என்ன, எப்பெல்லாம் கிளாஸ் இருக்கோ மண்டே, வெட்னஸ்டே, ஸோ இந்த சமயத்துக்கு 9 to 9:30 ஸ்ரத்தையா, கர்ம ஸ்ரத்தையா பிரதிதினம் நம்ம கிளாஸ் அன்வழிச்சா நமக்கு பாடம் சுலபமா புரியும். நம்பர் 1. நம்பர் 2, அன்றைய தினம் நாம நடத்தக்கூடிய பாடத்தை அன்றைய தினமே நாம எழுதி முடிச்சிடுறது. அட்லீஸ்ட் அடுத்த நாளாவது எழுதி எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டாக்கா உங்களுடைய ஞானமானது மென்மேலும் அபிவிருத்தி ஆகிட்டே இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தை ஸ்ரத்தையா பண்ணுங்க. கிளாஸை கரெக்டா அட்டன் பண்றது. நம்பர் 2, ஹோம்ஒர்க் கரெக்டா எழுதி அனுப்புறது. நம்பர் 3, அதுக்கப்புறமா அவகாசம் இருக்கும்பொழுது எப்படி இருந்தாலும் இந்த வீடியோவை நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணி நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். அவகாசம் கிடைக்கும் பொழுது அதை சிந்தனை பண்றதுன்னு பேர் அதுக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பண்ணாதான் இந்த கிராமர் அப்படிங்கிற இந்த பார்ட் நமக்கு தெளிவா புரியும். ஒரு கிளாஸ் வந்துட்டு ஒரு கிளாஸ் வரலனா கூட முன் கிளாஸ்ல என்ன நடந்ததுன்றது கண்டினியூட்டி இல்லைனாக்கா நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆகையினால ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. இப்ப நடத்தின வரைக்கும் ஏதான சம்சயம் இருந்தா கேளுங்கோ, அடியன் கிளாரிஃபை பண்றோம். அதர்வைஸ் கிளாஸ் முடிச்சுக்கலாம். தாசன்.